மேல் தாடையில் இருக்கிற பற்கள் எடுத்தால் ஏதாவது பாதிப்பு வருமா? சேஃபா டாக்டர்? இது வந்து யூஷுவலாக ஒரு 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 ரொம்ப ரொம்ப ஒரு காமனான கொஸ்டின். மேல் தாடை பல் எடுத்தால் கண்ணுக்கு பாதிப்பு வருமா? அவர் மூளைக்கு பாதிப்பு வருமா? என்ன ப்ராப்ளம் வரும்? எனக்கு பயமாக இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப நிறைய பேர் பயப்படுறாங்க. ஒரு காமனான கொஸ்டின். இதுக்கு உண்டான ஆன்சரை இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டு இருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சுட்ருக்கோம். பற்களை எடுக்காமல் பற்களை காப்பாற்றுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன ப்ரிகாஷன் எடுக்கணுமோ, என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ அது பண்ணி பற்கள் எடுக்காமல் சரி பண்ணணும். ஏதோ ஒரு காரணத்தினால மேல் கடவா பல்லாக இருக்கலாம், ஒரு மேல் பல்லு சொத்தையாக இருக்கலாம், இன்ஃபெக்ஷன் வந்திருக்கலாம். மேல் பல் எடுக்கிறதுல ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு பயத்தை நம்ம எலிமினேட் பண்ணிடணும். இதனால நம்ம யோசிக்கிறோம். ஸோ என்ன ப்ராப்ளம் யூஸ்வலாக சொல்லுவாங்கன்னா, இப்போ மேல் பல் எடுக்கும்போது இந்த மேல் பல்லுக்கும் கண்ணுக்கும் நரம்பு கனெக்ஷன் இருக்குது, மேல் பல்லுக்கும் பிரெயினுக்கும் கனெக்ஷன் இருக்குது, அதனால் எடுத்தால் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. மேல் பல்லுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம காலில் இருக்கிற சுண்டு விரலுக்கும் நம்ம பிரெயினுக்கும் கனெக்ஷன் இருக்குது. அதனால தான் நம்ம சுண்டு விரலை நம்ம மூவ் பண்ணால் காலை நகர்த்த முடியுது, விரலை. ஸோ எல்லா உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டும் நம்ம பிரெயினோட கனெக்ட் ஆகி தான் இருக்குது, கனெக்ட் ஆகாமல் இல்லை. எல்லாத்துக்கும் நரம்பு இருக்குது. ஆனால் மேல் பல் எடுக்கிறதுனால ஸ்பெசிஃபிக்காக ப்ராப்ளம் வருமா? ஸ்பெசிஃபிக்காக ப்ராப்ளம் வராது. என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, என்ன காரணத்தினால நம்ம பல் எடுக்கிறோம்? பல்லு இன்ஃபெக்ஷன் அப்படின்னா அந்த பல்லில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்து பல்லில் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. அந்த இன்ஃபெக்ஷன் வந்து பல்லை தாண்டி எலும்புக்கு போயிடுச்சு. எலும்புக்கு இன்ஃபெக்ஷன் போகும்போது நம்ம பல் எடுக்காமல் விட்டுட்டோம், ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டோம். அப்போ அந்த இன்ஃபெக்ஷனில் வந்து ஒரு கட்டி வந்து அதுலேருந்து ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதே தவிர பல்லு ஸ்பெசிஃபிக்காக எடுக்கிறதுனால ப்ராப்ளம் எதுவும் இல்லை. இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இப்போ யூஸ்வலாக எதுக்கு சொல்லுவோம், இப்போ நம்ம ஒரு ஐ சர்ஜரி பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் யூஸ்வலாக டென்டல் ட்ரீட்மெண்ட் ஒரு 3 வீக்ஸ் அவாய்ட் பண்ணுவோம். என்ன காரணத்துக்காக அவாய்ட் பண்ணுவோம்? யூஸ்வலாக அவங்களுக்கு வந்து ஒரு கண்ணில் ப்ரொசீஜர் பண்ணும்போது நம்ம மேல் பல்லுலையோ ஒரு கீழ்த்தாடையிலையோ பல்லில் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த அதிர்வு வைப்ரேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆர் அந்த மூவ்மெண்ட்டில் வந்து அந்த சர்ஜிக்கல் ஏரியா இருக்குது இல்லையா, கண்ணில் உள்ள சர்ஜிக்கல் ஏரியா அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு குறைக்கிறதுக்கு, அதை ஒரு மினிமைஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு 3 வீக்ஸ் எனி டென்டல் ட்ரீட்மெண்ட் ஆஃப்டர் கேட்ராக்ட் சர்ஜரி அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது அந்நியில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது, இது மாதிரி பண்ணால் ப்ராப்ளம் வரும், அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நம்மளோட உடல் ஆரோக்கியமாக இருக்கா, நல்ல ஹெல்த்தியாக இருக்கா, அந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜரை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம உடலில் சக்தி இருக்கா, நம்ம ஃபஸ்ட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா என்ன, சுகர் கண்ட்ரோல்டாக இருக்குது, நம்மளோட ப்ரெஷர் கண்ட்ரோல்டாக இருக்குது, நம்ம என்ன மெடிக்கேஷன் சாப்பிட்றோம் அந்த மெடிக்கேஷன் டாக்டர்கிட்ட சொல்லணும். இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு இன்ஃபெக்ஷனை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் பல் எடுத்துக்கணும். இந்த ப்ரிகாஷன்லாம் எடுத்துக்கிட்டால் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், அஃப்கோர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.